Hey guys, welcome back. Samsung recently India la 2 5G smartphone A14 and A23 launch பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல Samsung ஓட A23 5G smartphone ஓட unboxing, initial impression and இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு initial launch offers என்னலாம் இருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வீடியோ பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்காக Telegramல ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் ரெகுலரா நம்ம அங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க நம்ம Telegram ஆஃபர் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த வாட்டி நம்ம கிட்ட பார்த்தோன்னா சாம்சங் ஷாப் பாக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம சாம்சங் ஷாப் ஆப்பில் இருந்தால் இந்த ஃபோனை புக் பண்ணியிருக்கோம். ஸோ வெளில எடுத்ததுக்கு அப்புறமா A23 5G இருக்குது. ஸோ பாக்ஸ் என்னடா பெருசாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, உள்ளே சர்ப்ரைஸாக நமக்கு சார்ஜர் இருக்குது. இந்த வாட்டி நம்ம ஆரஞ்சு கலர் புக் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு பார்க்கறதுக்கு யூனிக்காக இருந்தது. நான் பழைய A23 4Gலேயே எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோன் என்ன கலரில் இருக்கோ அதை ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் பண்ணி அதே கலரில் சைட்லேயே பிரிண்ட் பண்ணி இருக்காங்க. அது ஒரு யூனிக் டச் கொடுக்குது. பேக் சைடு 50 MPOS Snapdragon 695 பவர் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இதெல்லாம் இருக்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்தியன் சிம் கார்ட்ஸ் ஒன்லைன் போட்டிருப்பாங்க. பட் யூஸ்வலாக இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதே ஃபோன் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணும்போது கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஃபாரின் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். MRP 28,990 போட்டிருக்காங்க. பட் நமக்கு அமேசான் இல்லை சாம்சங் ஷாப் ஆப் வழியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20,500 வரைக்குமே கம்மியாக வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சீல் கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா சார்ஜர் நம்ம பார்த்தோன்னா ஸோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சாம்சங்கோட 15 வாட் ஸ்டாண்டர்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 9 வோல்ட் 1.67 ஆம்ப் இருக்குது. அதுக்கப்புறமா ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணலாம். உள்ள ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்கு. இந்த ஃபோனோட சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் 0.474 வாட் per kg இருக்கு. யூஸ்வலாக சாம்சங் ஃபோனில் பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இங்கே ஹையஸ்டே 0.4 அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இப்போ நம்ம மொபைலுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அது கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை எம்பெட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பாட்டமுக்கு ஸ்பீக்கர் வந்துட்டு அது பக்கத்தில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் மைக் இருக்குது. அது பக்கத்தில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது லெஃப்ட் சைடு சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சாம்சங் லோகோ ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாக்ஸ் சப்போர்ட்டோட வருது. ஃபோனை நான் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபோன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப் பண்ணி முடிக்கிறப்போ இந்த ஃபைனல் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அக்ரி கொடுக்காம இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அன்டிக் பண்ணிவிடுங்க. அன்டிக் பண்ணிவிட்டு இப்போ அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஸ்கிப் வந்துடும். ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறமா ஃபோன் செட்டப் பேஜை முடிச்சிடும். இப்போ நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். பை டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோன்னா கூகுள் SMS ஆப் தான் இருக்குது. பட் உள்ள நம்ம போய் பார்த்தோன்னா சாம்சங் SMS ஆப் இருக்கும். ப்ரீலோடட் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம்னா பை டிஃபால்ட்டாக நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும், ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை இருக்குது. சாம்சங் ஃபோன் அப்படின்னாலே நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்கும். பட் அதெல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான். சாம்சங்கோட ஆப் நம்ம பார்த்தோன்னா வாய்ஸ் ரெக்கார்டு, சாம்சங் ஹெல்த், ஸோ சாம்சங் TV Plus அண்ட் செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் பே மினி தான் சப்போர்ட் ஆகுது இந்த ஃபோனில். ப்ரைம் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறமா சாம்சங்கோட ஷாப் ஆப், அமேசான், பைஜூ, டெய்லி ஹண்ட் இதெல்லாம் இருக்குது. தேவையில்லாத ஆப் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். A சீரிஸ்ன்றதுனால இந்த இடத்துல நமக்கு டிஸ்கவர் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அது நம்ம டிசேபிள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு Android 13 பேஸ் பண்ணால் One UI 5 வருது. செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா நவம்பர் மந்த் அப்டேட்டில் இருக்குது. நான் அப்டேட் எதாவது வந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்டேட் இப்போதைக்கு எதுவும் வரல. நவம்பர் மந்த் அப்டேட்டில் இருக்குது. சப்போஸ் ஃபியூச்சரில் எதாவது அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரேஜும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. ஸோ இந்த ஃபோன் 6 GB வேரியன்ட் தான். ரேம் ப்ளஸ் பை டிஃபால்ட்டாக 4 GB இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 6 GB வரைக்கும் எனபிள் பண்ணிக்கலாம். இந்த ரேம்க்கான ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஃபோன் ஸ்டோரேஜ் அந்த 128 GBயில் நமக்கு 102.8 GB ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் One UI வெர்ஷன் தான். நமக்கு அந்த கோர் வெர்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா மோஷன் ஸ்மூத்னஸ் அடாப்டிவில் இருக்குது. இது நம்ம ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 60 Hz இருக்கும். அடாப்டிவ்னா கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமமாக 120 Hz வரைக்கும் நமக்கு ஒர்க்
ஒர்க் ஆகும். செட்டிங்ஸில் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த 120 Hz வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்பீக்கரை வந்து நல்லா லவுடாக இருக்குது. ஸ்பீக்கரில் வந்து மேஜராக எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் வீடியோ நம்ம எடுத்துகிட்டா ஃபுல் HD 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோ எடுக்க முடியும். கேமராவில் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரோ மோட் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது. இங்கே வந்து நம்ம டெடிக்கேட்டடாக அந்த 50 மெகாபிக்சல்லையே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆரஞ்ச், லைட் ப்ளூ அண்ட் சில்வர்னு மொத்தமாக 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில்வர் கலர் பார்க்குறது வந்து கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது. பட் நான் என்னமோ வந்து இந்த வாட்டி ஆரஞ்ச் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீல்டோட ஃபயர்ஃப்ளை ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கின்னோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஸ்கின் இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கூட வந்து நம்ம சேனலோட கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடிஷனல் 10% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அந்த லிங்க் யூஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோனோட பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக் தான். லாஸ்ட் ஜென்ரேஷன் A23 4G வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இதுவும் சேம் சிம்லர் டைமென்ஷன் எல்லாமே வந்து ஒரே ஃபோன் தான். இன்டர்னல்ஸ் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வந்து 8.4 mm இருக்குது. வெயிட் வந்து 197 grams இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வெயிட் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாகவும் தெரியல. பை த சேம் டைம் வந்து பல்காக நம்ம A14 மாதிரி வந்து செம திக்காகவும் இல்லை. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா 6.6 inch ஃபுல் HD ரெசல்யூஷன், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டாலாகவும் இருக்கும் நமக்கு. பட் சாம்சங்லேருந்து இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து PLS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெகுலர் TFT LCD பேனல்ஸோட இது வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். ஸோ PLS பேனல் அப்படின்றப்போ வந்து புதுசாக எதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. IPS விட ஸ்லைட் ஒரு பெட்டர் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து PLSல நம்மளுக்கு கிடைக்கும். பட் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சாம்சங்கோட ஓன் பேனல் தான் இந்த PLS பேனல். ஸோ M33ல யூஸ் பண்ணியிருக்க TFTயோட ஸ்லைட் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டிஸ்பிளேல வந்து Y12L1 சர்டிஃபிகேஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் HD வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு சஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. பேட்டரி நம்ம எடுத்துகிட்டா 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நம்ம வந்து 15 watt சார்ஜர் தான் தராங்க. பட் A14ல் வந்து அந்த சார்ஜர் கூட இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜர் கொடுத்தது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தோன்னா Snapdragon 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசஸ். Adreno 619 GPU இருக்குது. பட் 695 அப்படின்ற வந்து நம்ம ரொம்ப நாளாக சாம்சங் கிட்டேருந்து இந்த 695 பேஸ்டு ஃபோன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக 2023 பிகினிங்லேயே வந்து பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப் செட்டு, நல்ல ஒரு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ ஃபோன் நார்மல் டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், பேட்டரி பேக்கப் எதுலேயுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓவராலாக வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 6+128 GB மாடல். இதுலேயே வந்து அடிஷ்னலாக 8+128 GB மாடல் இருக்குது. பட் அந்த ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா நம்ம வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கேமரான்னு எடுத்துகிட்டா ஒரு மிக்ஸ்டு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP கேமரா, ரியரில் 4 கேமரா செட்டப், 50 MP மெயின் கேமரா, f1.8 அப்பச்சர் இருக்குது. அதுக்கு வந்து OIS சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 5 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். ஸோ அந்த 3 கேமரா வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து இக்னோர் பண்ணிடலாம். மெயின் கேமரா வந்து தரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஷட்டர் டிலே வந்து மைனராக இருக்குது. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லோ லைட்டில் வந்து Redmi Note 12ஓட கேமரா வந்து இந்த ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்த்துருந்தேன். Redmi Note 12 வந்து இந்த ஃபோனுக்கு பக்கத்தில் கூட வர மாட்டேங்குது. லோ லைட்டில் வந்து ரொம்ப சூப்பரான அவுட்புட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. OIS இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக
இமேஜாக இருக்குது, நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ சாம்பிள் இமேஜஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது, ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 8 MP செல்ஃபி வந்து நம்ம M33யில் பார்த்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்குது, போர்ட்ரேட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரியர் வீடியோ நம்ம எடுத்துனா ஃபுல் HD 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியும். பட் M33யில் வந்து நமக்கு 4K வீடியோ சப்போர்ட்லாம் இருக்குது. 695ல் வந்து நம்ம 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, லிமிடேஷன் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான். பட் ஃபுல் HD 60 FPS சப்போர்ட் ஆகும். மேபி சாம்சங் அதை எனபிள் பண்ணி கொடுத்துருந்த ஆச்சு மாசாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஃபுல் HD 30 FPS இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் வீடியோகிராஃபி இந்த கேமரா பற்றி வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். மெயின் கேமரா பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு தரமான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த ஃபோன் நம்ம லான்ச் பண்ண ப்ரைஸ்ன்னு எடுத்துகிட்டா 23,000க்கு வந்து இந்தியாவில் அந்த 6+120GB மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரெட்மியோட Note 12 Pro, ரியல்மியோட 10 Pro Plus எல்லாமே வந்து அரௌண்ட் அந்த 25,000 ரூபி ப்ரைஸ் பிரைட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 25,000 செக்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. அப்பப்போ நத்திங் ஃபோன் ஒன்று வந்து ஆஃபரில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து இந்த ஃபோனை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருந்தது. பட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆஃபர்ஸ் வந்து இருக்க எல்லா டவுட்டும் வந்து கிளியர் பண்ணி விட்டுருது. ஏன்னா 23,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர் வந்து அடிஷ்னலாக 2,000 ரூபீஸ் தராங்க. அமேசானில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்து அடிஷ்னலாக வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் ஒரு 500 ரூபீஸ் இருக்குது. ஸோ இது எஃபெக்டிவாக வந்து அமேசானில் நம்ம 20,500க்கு வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு சாம்சங்கில் நம்ம வாங்கணும் அப்படின்னா பிளைண்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போயிடலாம். M33, F23 எல்லாமே வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 15,000 பார்க்குறீங்க அப்படின்னா F23 இப்போதைக்கு வந்து சூப்பர் டூப்பர் வருது. 20,000 வந்து நான் இப்போதைக்கு என்ன கேட்டால் வந்து A23 5G தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 25ல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா M53 வந்து நம்ம போகலாம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணால் வந்து நம்ம M54 வரும். சாம்சங் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பேங்க் ஆஃபர் 2,000 ரூபாய் தராங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து புது யூஸராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 1000 ரூபாய் வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ சாம்சங் வெப்சைட்டில் எஃபெக்டிவாக வந்து 19,500 ரூபீஸ் வாங்க முடியும். ப்ளஸ் அடிஷ்னல் இயர்ஃபோன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு அந்த 19-20,000 ரூபி ப்ரைஸ்க்கு வந்து ஈஸியாக இந்த ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும். ஏன்னா ரியல்மியில் 10 Pro வந்து அதே ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 1 UI பெட்டராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சாம்சங்லேருந்து 2 மேஜர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து நமக்கு Android 15 வரைக்குமே வந்து நம்ம மேஜர் அப்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு சில பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது. பட் ஃபுல் ரிவ்யூவில் வந்து இந்த ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ A23 5G பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.